ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் இருக்கிறதான கிருபை. கிருபையை சார்ந்து வாழ்கிற மக்கள் நாம. கிருபையின் தேவன் அவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், காருண்யம் நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர். ஹல்லேலூயா. அவர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய நாமங்கள் இருக்கிறது அவருக்கு, எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது. எரிச்சல் உள்ளவர் என்பது கூட அவருக்கு ஒரு நாமம். ஆனால் நம்மிடத்தில் அல்ல, அவர் எரிச்சல் உள்ளவர் அல்ல, நம்மிடத்தில் இனிமையானவராய் வருகிறார். அவர் இனிமையின் தேவனுங்க. சாதாரணமான காரியங்களை அல்ல, அசாதாரணமான கிரியைகளை நம்மிலும் நம்மை கொண்டும் நடப்பிக்கிறவர், நம்மிலும் நம்மை கொண்டும் நடப்பிக்கிறவர். அல்லேலூயா. நம்மை மறவாத தேவன். ஒரு நாள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போது கர்த்தர் அழகான ஒரு வார்த்தை சொன்னார், உன் நினைவில் இருக்கிற துக்கத்தை நான் எடுத்து போடுகிறேன். நம்ம நினைவில் கூட நீங்களும் நானும் துக்கத்தோடு இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமில்லை. ஆனால் ஒருவன் இருக்கிறான், அவன் எப்போதும் நாம் துக்கத்தோடே கூட இருக்கணும்னு நினைப்பான். அவனுக்கும் கர்த்தருக்கும் தான் சவால். நமக்கும் அவனுக்கும் எந்த விதத்திலும் தொடர்பு இல்லை. அவன் நமக்கு துக்கத்தை கொடுக்கன்னு நினைச்சாலும் நம்ம அப்பா நம்முடைய மனதில், நினைவில், சிந்தையில் இருக்கிற துக்கத்தை எல்லாம் துடைத்து தூக்கி போடுகிற தேவனாய் அவர் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். ஆனாலும் கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற தேவன். புதிய வருடம் பிறக்க போகிறது அப்படின்னு சொல்லி சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு நாள் தெளிவாய் பேசினார். நம்ம நிறைய காரியத்துக்காக எதிர்பார்ப்போடு கூட அவருடைய சமூகத்துக்கு வருகிறோம். ஆனால் ஒரே ஒரு தீர்மானம் பண்ணேன், ஆண்டவரே இந்த வருஷத்தில் நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றணும்னு சொல்லி, அவர் எதிர்பார்க்கிறதை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு நம்ம மேலே அப்படி ஆவலை காத்திருக்கிறார். என் எதிர்பார்ப்பை என் பிள்ளை நிறைவேற்றுவா. நிறையா பேர் தகப்பன்மார் இருக்கிறாங்க, அவங்க சில கோர்ஸ் எடுத்து படிக்க முடியாமல் இருக்கும். அப்போ உடனே தம் பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, இந்த கோர்ஸ் எடுத்து நீ படிக்கணும், சிஏ பாஸ் பண்ண முடியல என்னால், அதனால் என் பையன் அதை பாஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அது பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அப்பா அம்மாவுடைய ஆசையை விருப்பத்தை அவங்க மேலே திணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, நம்மேல் அவருடைய விருப்பத்தை திணிக்கிற தேவன் அல்ல. நான் எதிர்பார்க்கிறத நீ செய்வேன்னு நான் நம்புகிறேன்ப்பா, நான் எதிர்பார்க்கிறத நீ செய்வேன்னு நம்புகிறேன் மகளே. ஒரே ஒரு முடிவு பண்ணுவோமா, ஆண்டவரே பிறக்க போகிற புதிய வருஷத்தில், அப்பா பிறக்க போகிற புதிய நாளில், பிறக்க போகிற இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுக்கலாங்க. தீர்மானம் என்பது ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை தான் எடுக்கணும் அப்படி கிடையாது. தினம் தினம் தீர்மானம் எடுக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உங்கள் எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி உள்ளத்தில் தீர்மானம் எடுக்கலாமா? தானியேல் எங்கே தீர்மானம் எடுத்தார்? தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் எடுத்துக்கொண்டார், தன்னுடைய உள்ளத்தில் தீர்மானம் எடுத்துக்கொண்டார். அந்த உறுதி சரீரத்தின் வெளிப்பாடாய் வந்தது. உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால் அதன் உறுதி உடைய செயல்களில் வெளிப்படும். உறுதி செயல்களில் வெளிப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அப்படி உறுதியுள்ள மக்களாய்த்தான் நம்மை பார்க்க விரும்புகிறார். தீர்மானம் எடுக்கலாமா? விரும்புகிறீர்களா? விரும்பினால் இன்றைக்கு இப்பொழுதே தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே இந்த நிமிஷத்தில் இருந்து அப்பா உங்கள் எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றுவேன். அப்படின்னா நீங்கள் கேட்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவர். செய்து கொண்டே இருப்பார், தாராளமாய் செய்து கொண்டு இருப்பார். ஏராளமாய் நம்முடைய எல்லைகளில் அவருடைய அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு ஒரு அற்புதம், நாளைக்கு அடையாளம், நாளைக்கு ஒரு அடையாளம், அதுக்கு அடுத்த நாள் ஒரு அற்புதம். தேவன் இன்றைக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறார். நம்ம தான் அறியாமல் இருக்கிறோம். அவரை குறித்த அறிவு நமக்கு இல்லையே. அவரை குறித்த அறிவு எல்லாருக்கும் ரொம்ப இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு சொப்பனம் வெளிப்பட்டால் போதும், அது ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடு தந்துட்டார், நான் ஆண்டவரை குறித்த அறிவு எனக்கு நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறோம். கொஞ்சம் ஜெபிக்க தெரிஞ்சிட்டா போதும், ஆண்டவர் குறித்த அறிவு தனக்கு நிறைய இருக்கிறது மாதிரி மற்றவர்களுக்கு போதிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். நான் நிறைய பேரை பார்க்குறேன், அவங்க கொஞ்சம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்குறாரு. உடனே எத்தனையோ வருஷம் ஆண்டவரோடு கூட வாழ்கிறவர்களை பார்த்து
குற்றம் கண்டுபிடித்து குறை சொல்லுகிறவர்களை நான் பார்க்கிறேன். அது அல்ல கர்த்தரை குறித்த அறிவு. கர்த்தரை குறித்த அறிவு என்பது அவருக்கு அப்படியே அவர் சொன்னதை கேட்டு நடக்கிறதாங்க கர்த்தர் குறித்த அறிவு. நிறைய இருக்கு. யோவான் ஸ்நானகன் பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவரிடத்துல அவரை விட பெஸ்ட் யாருமே இல்லை. எழுதப்பட்ட வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தை, இயேசு கிறிஸ்துவால் சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் அந்த யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணார் பார்த்தீங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்ம நினைக்கிறோம் யோவான் ஸ்நானகன் கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக தூதனை போல வந்தார். அவருக்கு வழிகளை ஆயத்தப்படுத்துகிற ஒரு பெரிய ஒரு டார்கெட்டு யோவான் ஸ்நானகன் மேலே கொடுக்கப்பட்டது. அப்போது கிறிஸ்துவை குறித்த அறிவு முழுவதுமாய் அவருக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் அவர் என்ன கேட்டார்? வருகிறவர் நீர்தானா, இன்னும் ஒருவர் வர நாங்கள் காத்திருக்கணுமான்னு கேட்டாரா கேட்கலையா? அறிஞ்சு கேட்டாரா அறியாமல் கேட்டாரா? அப்போ இவரை குறித்த அறிவு அவருக்கு இல்லை, சரியானபடி விளங்கி கொள்ளவில்லை. இப்படித்தான் இன்றைக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை குறித்த சரியான முழு அறிவு படைத்தவர்கள் இந்த உலகத்தில் எங்கும் இல்லை. தினமும் அவரை அறிந்து கொண்டே இருக்கணும். அறிய அறிய நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். தினம் தினம் அவரை குறித்த அறிவு தினந்தோறும் வெளிப்படணும். ஒரு வசனத்தை வாசிச்சோன்னு அதிலிருந்து ஒரு வெளிப்பாடு ஆண்டவரை குறித்து நம்ம புரிந்து கொள்ளும்படிக்கு. அந்த வசனத்தில் பாருங்க, நானும் இவரை அறியாதிருந்தேன். யார? எனக்கு பின் ஒருவர் வருகிறார். சொல்றாரு, நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறேன்ப்பா, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, அவர் அக்னினால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாரு, அவருடைய பாதரட்சை குனிந்து அந்த வார தொடுகிறது கூட எனக்கு தகுதி இல்லை. அப்படி இவரை உயர்த்தி சொல்லுகிறவர் தான் யோவான் ஸ்நானகன். ஆனால் அவரே சொல்லுகிறாரு, நானும் இவரை அறியாதிருந்தேன். அப்போ ஒரு பக்கம் தெரியுது, இன்னொரு பக்கம் தெரியலை. கண்ணாடியின் ஒரு பக்கம் தான் நமக்கு தெரியும், நம்முடைய பின்பக்கத்தை நமக்கு தெரியாது. இப்படித்தான் தேவனை குறித்த அறிவும் பல நேரங்களில் கொஞ்சம் தான் நமக்கு அவரை குறித்த அறிவு இருக்கும், மீதி அறிவு நமக்கு இல்லை. அப்போ அனுதினமும் அவரை அறியக்கூடிய ஆவலோடு கூட நாம் தேவ சமூகத்தில் அமரும் பொழுதுதான் அவரை குறித்த அறிவு நமக்குள்ள பெருகும். அவர் தன்னை நமக்கு காண்பித்து கொண்டே இருப்பார், தன்னை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அவருடைய மார்பில் சாய்ந்திருந்த யோவான் கூட அவரை முழுவதுமாய் அறிந்திருக்கவில்லை. முழுவதுமாய் அறிந்திருந்தாரா? அவரோடு கூட பயணித்த பேதுரு அவரை முழுவதுமாய் அறியவில்லை. பேதுருவை குறித்து அப்பதான் சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்ன உடனே மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை அறிவிக்கிறலடா, இது ஒரு பெரிய வெளிப்பாடு, பரலோகம்தான் உனக்கு இதை அறிவிச்சுன்னு சொன்னார். கொஞ்ச நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அடிக்கப்பட போகிறத எல்லாம் சொல்லும் பொழுது உடனே பேதுரு மறுத்து பேசுகிற உடனே உடனடியாக அவர் சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. அப்படின்னா கிறிஸ்துவை குறித்த அறிவு முழுவதுமாய் யாருக்குமே இல்லைன்னு தான் அர்த்தம். அவர் சொல்றார் பாருங்க, நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன். எதுக்கு நான் வந்தேன்? இஸ்ரவேலுக்கு இவர் வெளிப்பட வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து யாருக்கு வந்தாரு? இஸ்ரவேலுக்கு வந்தார். ஆனா அவர் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால புறஜாதிகளாகிய நமக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருச்சு. இஸ்ரவேலுக்கு இவர் வெளிப்படும் பொருட்டாக நான் ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன். எனக்கு இவரை பற்றி நிறையா தெரியலன்னு ஓப்பனாகவே அவர் கன்ஃபர்ஸ் பண்ணுகிறார். எல்லாரும் நம்ம நினைப்போம், பெரிய பெரிய போதகர்கள், எவ்வளோ பெரிய போதகர், எத்தனை வருஷமாக போதகராக இருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய பைபிள் டீச்சர், பைபிள் ஸ்காலர், இவங்களுக்கு ஆண்டவரை பற்றி முழுவதும் தெரியும். இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதில் 1ஆம் வசனம், யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு. யூதர்களுக்குள்ளே ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறார் நிக்கோதேமு. பகல்ல இயேசு கிறிஸ்துவை பார்க்க வர்றதுக்கு இவருக்கு தைரியம் இல்லை, இவருக்கு அந்த தைரியம் இல்லை. அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வருகிறான், ராக்காலத்தில் வருகிறான். ஆனால் அவரை பார்க்கணும்னு ஆசை, அவரோட பேசணும்னு ஆசை, அவரை அறிந்து கொள்ளணும்னு ஆசை, அவரை புரிந்து கொள்ளணும்னு ஆசை இருக்கு. அந்த ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஸ்திரீலாகிலும் இப்படி ஒரு சிலர் உண்டு. எனக்கு தெரிந்த ஒரு பெரிய போதகர், ஒரு அருமையான ஏழை விதவை ஒரு தாய், அருமையாய் ஜெபிக்கிறவங்க,
இவர் பெரிய போதகர், நிறைய வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று வருவார், பெரிய சர்ச் பிஷப்புக்காக நின்றவர், பிஷப்பாக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறவர். ஆனால் அந்த ஏழை தாயோடு கூட அமர்ந்து செபிக்கிறதான ஜெபம் அவருக்கு அவ்வளவு பிரியம். அதனால அந்த ஏழை தாயிடத்துல வரும்பொழுதுதான் அவர் சொல்லுவார், அக்கா நான் உங்க கூட வந்து ஜெபிக்கிறது எப்படி வருகிறேன் தெரியுமா, ராக்காலத்தில் நிக்கோதேமு வந்தது போல வருகிறேன் அப்படின்னு சொல்லுவார். காரணம் என்னன்னா, உங்க கூட சேர்ந்து ஜெபிக்கிறதுல எனக்கு ஒரு சமாதானம் இருக்கிறது, அதுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அந்த பிரசன்னம் ரொம்ப பிடிச்சிருக்குது, அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உண்மையான ஜெப வேளைகளை ருசிக்கிறதான ஒரு அனுபவம். அதனாலதான் அவர் அவ்வளவு பெரியவராக இருந்தாரும் அவர் அந்த ஏழை தாய் நிலத்தில் அப்படி தன்னை தாழ்த்தி சொன்னார். அறிகிற அறிவு வேண்டும்னா தாழ்த்திடணும். அவர் பாருங்க, பெரிய போதகர், இந்த அம்மாவோடு கூட நான் போய் எதுக்கு உட்கார்ந்து ஜெபிக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா, அந்த முழு நேரம் 12 மணி நேரம் ஜெப நேரங்கள்லாம் வீணா இருக்கும். அமர்ந்தா அவங்க வாட்டுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு பைபிள் வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வெளிச்சம் அவருக்கு புதிதாக இருக்கும். அதனாலதான் அவர் ஓடி வருகிறார். இங்கே நிக்கதேமு அப்படிதான் ஓடி வருகிறார், ராக்காலத்திலே ஓடி வருகிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து தான் சொல்லுகிறாரு, 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகராய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? போதகராய் இருந்தும் அறியாமல் இருக்கிற பல காரியங்கள் உண்டு. கிறிஸ்து அறிவு மாத்திரமல்ல, அது ஒரு அனுபவம். ஆவியானவர் ஒரு அனுபவம். அறிவுக்கும் அனுபவத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அனுபவத்தோடு கூடிய அறிவு நிலைத்திருக்கும். அனுபவத்தோடு கூடிய அறிவுள்ளவர்களை நாம் தேவனோடு சேர்ந்து வாழணுங்க. அதனாலதான் நம்ம நிறைய நேரத்துல இந்த போதகர் சொன்னா கரெக்டா இருக்கும், அந்த போதகர் சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறோம். இல்ல, நீங்க வசனத்துல உட்காருங்க. அன்னு தினமும் அவர்கள் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். நம்ம ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு ரொம்ப நல்லா பிரசங்கித்தார், நல்லதுதான், நல்ல ப்ரீச்சர்ஸ், நல்ல டீச்சர்ஸ் நமக்கு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று அர்த்தம் அல்ல. அவங்க ஏதோ ஒரு போதகத்தை குறித்து குறை சொன்னா அவங்க கூட சேர்ந்து நாமளும் குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை. போதகனா இருந்தும் உனக்கு இது தெரியலையே. அப்போ அறிவு என்பது அனுபவமாக இருக்கிறது. அவரோடு கூட வாழ்கிற அனுபவத்தில் தேறின மறைந்து வாழ்கிற விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ஒருவேளை அவங்களுக்கு போதிக்க தெரியாமல் இருக்கலாம், வசனத்தை எடுத்து சொல்ல தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த ரங்கத்தில் அவரோடு கூட அனுபவம் உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அறிவுக்கும் அனுபவத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அனுபவத்தை குறித்த அறிவை தான் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அனுபவ அறிவு, அவரோடு கூட வாழ்கிற அறிவு, அவரோடு கூட உன்னதத்தில் உட்கார வைக்கிறவரோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, அந்த அறிவு. தேவனை அறிகிற அறிவினால் இந்த உலகம் நிரப்பப்படட்டும். சமுத்திரம் மிகுந்த ஜலத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கிறது போல தேவனை குறித்த அறிவினால் நிரப்பப்படட்டும். இன்றைக்கு எந்த அளவு நம்ம தேவனை குறித்து அறிந்திருக்கிறோம்? அவர் அன்புள்ளவர்னு தெரியும், அவர் நேசம் உள்ளவர்னு தெரியும், அவர் காருண்யம் உள்ளவர் தெரியும். ஹல்லேலூயா. பல இடங்களில் அடிக்கிறவர்னு கூட எழுதப்பட்டிருக்கிறது, அதையும் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் சிட்சிக்கிறவராய் இருக்கிறார், அதையும் நம்ம பார்த்துருக்கிறோம். கண்டிக்கிறவராயும் இருக்கிறார், அதையும் நம்ம பார்த்துருக்கிறோம். உணர்த்துகிறவராயும் இருக்கிறார், அதையும் நம்ம அறிந்திருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு விதத்திலும் அவரை நம்ம அனுபவிச்சு பார்த்தோம்னா அதுதான் கர்த்தரை குறித்த அறிவு. அதுதான் கர்த்தரை குறித்த அறிவு மிகுந்த ஜனம். இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 2 கூடைகளை வைத்து கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டை அங்கு சொல்லுகிறார் பாருங்க. தேவனை குறித்த அறிவுள்ள ஜனம், தேவனை குறித்த அறிவு இல்லாத ஜனம். 24ஆம் அதிகாரத்தில் அங்கு தீர்க்கதரிசிக்கு ஒரு தீர்க்க தரிசனம் தெரியுது. தீர்க்க தரிசனம் நமக்கு நல்லா பிடிக்கும். பொதுவாக வெளிப்பாடுகளை நீங்கள் வசனமாக சொல்லுங்க, ஜனங்கள் அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அதை போல அந்த சீன் பார்த்தேன், இப்படி ஒரு சீனை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். உடனே அவங்க பின்னாடியே ஜனங்கள்லாம் என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. வசனத்திற்கு பின்பாக போக கற்றுக்கொள்வோம். வெளிப்பாடுகள் எதை பின்பற்றி நமக்கு வரும்? தரிசனங்கள் ரொம்ப நல்லது. அந்த தரிசனங்கள் வசனத்தை பின்பற்றி வருகிற தரிசனங்களாய் இருக்கிறதா? ஹல்லேலூயா.
2 அத்திப்பழ குடைகளை காண்பிக்கிறார். ஒன்று நல்ல அத்திப்பழம், ஒன்று கெட்டுப்போன அத்திப்பழம். 2 கூடை எங்க காண்பிக்கிறாரு. ஒன்றுல என்ன இருந்தது? நல்ல நல்ல அத்திப்பழங்கள் இருக்கிறது. இன்னொன்றில் கெட்டுப்போன அத்திப்பழங்கள் இருக்கிறது. அந்த 2ஐயும் பழங்களை கர்த்தர் ஜனங்களாய் காண்பிக்கிறார். இந்த பழங்கள் எப்படிப்பட்டதுன்னு சொல்லும் பொழுது பாருங்க, எரேமியா 24:3 கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். அதற்கு நான் அத்திப்பழங்களை காண்கிறேன். நல்லவைகளான அத்திப்பழங்கள் மிகவும் நல்லவைகளும், கெட்டவைகளோ புசிக்கத்தகாத மிகவும் கெட்டவைகளுமாய் இருக்கிறது என்றேன். உடனே கர்த்தர் சொல்கிறாரு 5 நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். ஆண்டவர் எரேமியா கொண்டு சில வார்த்தைகளை ஜனங்களோடு கூட பேசுகிறார். இந்த நேரத்தில் நீங்க எல்லாரும் புறப்பட்டு கல்தேயர் தேசத்துக்கு போயிருங்க. கொஞ்சம் பேர் கீழ்ப்படிந்தாங்க பாருங்க. அந்த கீழ்ப்படிந்த ஜனங்களை பார்த்து தான் சொல்லுகிறாரு நல்ல அத்திப்பழங்கள். அப்போ இவர்களுக்கு நன்மை உண்டாக இவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நான் அங்கீகரிப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாங்க பார்த்தீங்களா. ஆண்டவர் போன்னு சொன்ன உடனே அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க. மற்றவங்கள ஏன் நாங்க போனோம், எதுக்காக போனோம்? அடிமைத்தனத்தின் தேசம் தானே, அது எப்படி ஆண்டவர் அங்க போக சொல்லுவார்? ஒரு சில வேளைகளில் கர்த்தர் அங்கே போக சொல்லுவார், ஒரு சில வேளையில் கர்த்தர் இங்கே மறைந்திருப்பார், ஒரு சில வேளைகளில் ஒளிந்திருப்பார், ஒரு சில வேளை உன்னை காண்பியும்பார். ஒவ்வொரு நேரத்துக்கு தகுந்தாற் போல் கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்துகிறவர். மறைந்திரு, ஒளிந்திரு, உன்னை காண்பி, இப்போ நீ நட, இப்போ நீ படுத்துரு. இப்படித்தான் கர்த்தர் தீர்க்கதரிசிகளோடு பேசின தேவன். அப்போ அந்த கொஞ்ச ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. அவங்க எல்லாரும் எப்படி இருந்தாங்க? நல்ல அத்திப்பழங்கள், பார்க்கறதுக்கும் அழகா இருக்குது, புசிக்கிறதுக்கும் டேஸ்டா இருக்குது. இவங்களுக்கெல்லாம் என்ன பெயரிட்டாரு? நல்ல அத்திப்பழங்கள். அவர்களுக்கு நன்மை உண்டாக என் கண்களை அவர்கள் மேல் வைப்பே. நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் சொல்றாரு இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த நல்ல அத்திப்பழங்கள் போல இருக்கிற என் ஜனங்கள் மேல என் கண்ணனை வைப்பேன். ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா போதும். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் வீழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் வீழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய்யுங்க. துதிக்கிறவர்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. கைவிடாத கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். உன் மேல கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஏன்னா நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சிட்ட பத்தியா? அந்த நல்ல அத்திப்பழம் போல பார்வைக்கும் அழகாய் புசிப்புக்கும் அழகானவள் என்று சொல்லி கர்த்தர் உன்னை பேரிட்டு அழைக்கிறார் அல்லவா? அல்லேலூயா. அதற்கு அடுத்த வசனம் பாருங்க. அவர் சொல்றாரு, நான் அவங்கள போக சொன்னேன்ல, அவங்க போயிட்டாங்க, நான் அவங்கள அப்படியே விட்டுற மாட்டேன். அவங்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். ஏன்னா அவங்களை இடம்பெயர்ந்து போன்னு சொன்ன உடனே அவங்க இடம்பெயர்ந்து போயிட்டாங்க. அவங்கள அப்படி விடுகிற தேவன் அல்ல, அவங்கள கொண்டு வந்து எங்கே நாட்ட வேண்டுமோ அங்கே நாட்டி அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பேன், அவங்களுக்கு பெருக்கத்தை கொடுப்பேன்னு சொல்லுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த யூதர்கள், இவர்கள் அந்த அனுபவத்தில் அவரை அறிந்திருந்தார்கள். அனுபவத்தில் கர்த்தரை அறிகிற அறிவோ. கீழ்ப்படிதல் என்பது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தின் ஊடாய் கர்த்தரை அவர்கள் அறிந்தார்கள். 7 கர்த்தர் சொல்கிறாரு, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன்றாரு. ஒரு காரியத்தில் கீழ்ப்படிஞ்சிட்டாங்க இல்லையா? இன்னும் நான் தான் கர்த்தர், நான் தான் அவர்கள் தேவன் என்பதை அறிகிற அந்த அறிவையும் அந்த இருதயத்தையும் அந்த எண்ணத்தையும் அந்த நினைவையும் அந்த சிந்தனையும் அவர்களுக்குள்ள நான் போட்டுக்கிட்டே இருப்பேன்.
தொடர்ந்து இவர்கள் எனக்கு கீழ்ப்படிவார்கள். ஹல்லேலூயா. நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள். கொஞ்சம் அறகுறையா திரும்பி இருக்கிறவங்க கூட முழுதுமா என்கிட்ட வந்துருவாங்க. ஏன்னா இன்னும் நான் அவங்களுக்கு அனுபவங்களை கொடுத்து என் பட்சத்தில் அவர்களை நான் திருப்ப போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அறிகிற அறிவு என்பது ஒரு அனுபவம். இன்னும் நிறைய இருக்கு வசனங்களை நம்ம பார்க்கணும்னா. கர்த்தர் தந்த இந்த கொஞ்ச நேரத்திற்காய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, அப்பா, நானும் அனுபவங்களின் மூலமாக உம்மை அறியணும். நான் ஆசைப்படுறேன், நான் விருப்பப்படுகிறேன். என்னுடைய அனுபவங்களின் மூலமாய் நான் இன்னும் உம்மை ஆழமாய் அறிய விருப்பப்படுகிறேன். சுற்றி இருக்கிற என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மிகவும் நெருக்கமாக இருக்கிறது, இக்கட்டு எனக்கு வந்திருக்கிறது. ஆனால் எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாய்க்கு விடுவிக்கிற கர்த்தர் ஒருவர் எனக்கு இருக்கிறார் என்ற அறிவு எனக்கு தந்திருக்கிறீங்க. ஆனால் முற்றிலுமாய் என்னை நீங்களாக்கி மீட்டு அந்த அனுபவத்தில் என்னை பழக்கி கொண்டு வந்து, ராஜா, என்னை நல்ல அத்திப்பழமாக்குங்கன்னு சொல்லி ஒவ்வொருவரும் கேட்கலாமா? கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனம் தளர்ந்து விட வேண்டாம், மனம் சோர்ந்து விட வேண்டாம். உங்கள் மனம் மகிழ்ச்சியாகட்டும். மகிழ்ச்சியின் மேல் மகிழ்ச்சி, சந்தோஷத்தின் மேல் சந்தோஷம், சமாதானத்தின் மேல் சமாதானம். நம் ஒவ்வொருவருடைய நினைவையும் எண்ணத்தையும் சிந்தையும் அது ஊடுருவட்டும். ஹல்லேலூயா. அநேக அனுபவங்களின் ஊடாய் நம்மை நடத்துகிற கர்த்தர் நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறார். நல்ல அனுபவங்களை நமக்கு தரட்டும். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாய் தேவன் எங்களை நீராளுகை செய்திருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மோடு கூட வாழுகிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு அறிவாக்கி தாங்கப்பா. உம்மை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ளும்படிக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.